வரலாற்று சிறப்புமிக்க திருவகரை சந்திரமௌலீஸ்வரர் இன்றைக்கு வந்து மதுரகாளியம்மன் தான் ரொம்பவே புகழ்பெற்றதா இருக்கு. அந்த கோயில் இப்ப நம்ம இருக்கோம். இந்த கோயில் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில சங்ககாலம் தொடங்கி வருது. அப்படி பார்த்துருப்பீங்க. கல்மரங்கள் பத்தி நிறைய சொன்னாங்க. கல்மரங்கள் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த வரலாற்று முற்பட்ட காலம், அப்புறம் வந்து சங்க காலம். சங்க காலத்துல இந்த பகுதியை வந்து ஒய்மான்கள் ஆட்சி பண்ணிருந்தாங்க. நல்லியக்கூடன் பற்றி குறிப்பு வருவோம் சிறுபால் ஆற்றுப்பாளையில. அப்ப அந்த நல்லியக்கூடன் வந்து சிறுபாலனை ஆற்றுப்படுத்துதான் பாடியிருப்போம். வந்து நல்லியக்கூடனை பற்றியும் இந்த கிடைகள் நாட்டை பற்றியும் குறிப்பா ஒய்மாநாடு இப்படி வளர்த்த பற்றியும் நிறைய குறிப்பு இருக்கலாம். அந்த பகுதியில குறிப்பா நல்லூர் நத்தத்தினார் தான் பாடிப்பாரு. நல்லூர் இருந்து கிளம்பி ஏல்பட்டினம், அப்புறம் இந்த வேலூர், அப்புறம் ஆமூர், அப்புறம் கிடைகள் தற்பொழுதைய திண்டிவனத்தின் பகுதி தான் கிடைகள் கோட்டையாக இன்னைக்கு கிடைகள் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியெல்லாம் சேர்த்துதான் அந்த வழியை சொல்லுவாங்க. அந்த வகையில மிக அருகாமையில இருக்கிற ஊர் தான் வந்து நல்லாமூர். மயிலம்பலத்தில் இருக்கு நல்லாமூர். அந்த ஆமூர் தான் அந்த ஆமூர் சொல்லப்பட்டது. அப்ப சொல்லும் போது சங்க காலத்துல இந்த ஒய்மா நாட்டுடைய வளங்கள் எப்படி இருந்தது, ஊர்கள் எப்படி இருந்தது, என்னென்ன உணவுலாம் சமைப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க போ அப்படின்னு அந்த வளத்தை பத்தி ரொம்ப அழகாவே நல்லூர் வந்து அந்த ஆமூருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஊர் திருவக்கரை பயம் பக்கத்துல. அப்படியான ஊர் தான் வந்து ஊரு. அப்போ ஒய்மா நாட்டுடைய பகுதியாக இருந்த ஊர் இது. இப்போ இந்த ஊர்ல பல்லவர் காலத்தை பிறகு முதல்ல வந்து சங்க காலம், அதுக்கப்புறம் வந்து கலப்பருடைய காலம் குறிப்பு நம்ம இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பல்லவருடைய காலம். பல்லவர் காலத்துல இங்க பல சிற்பங்கள் இருப்பதை பார்க்கலாம். கல்வெட்டு கிடையாது ஊர்ல, ஆனா பல சிற்பங்கள் இருப்பதை பார்க்கலாம். இது பக்கத்துல தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு, பழமலை கோயில், 30 கிலோமீட்டர் கோயில். இதெல்லாம் பல்லவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி என்பதை நம்மளுக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, இது பாடல்பட்ட தலம், திருஞான சம்பந்தரால் பாடல்பட்ட தலம் என்பதால பல்லவர் காலத்திலேயே ஒரு செங்கல் கோயில் இருந்தது என்பதை நம்மால் உறுதியாக நம்ப முடியும். அது மட்டுமல்ல, பல்லவர் காலத்தை சிற்பங்கள் அங்கே இருக்கு. அப்ப கோயில் இருக்கு விநாயகருடைய சிற்பங்கள் இருக்கு, துர்கையுடைய சிற்பம் இருக்கு, சண்டிகேஸ்வரர் சிற்பம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க சப்த மாதிரி இருக்கு. ஒரு 16 லிங்கம் இருக்கு, காரலிங்கம் சொல்லக்கூடிய அதுவும் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மூலவரே பல்லவர் காலத்தை சேர்ந்தது. முகலிங்கம் இல்லையா, முகலிங்கம் 3 முகம் இருக்கு. ரொம்ப அரிதானது தமிழ்நாட்டில். இங்க இருக்கு. அப்புறம் திருவதிகள் இருக்கு, 610 திருவதிகள் இருக்கு. ஒரு 3 இடங்கள் தான் இது மாதிரியான முகலிங்கம் சிவலிங்கம் இருக்கிறது. ஆனா இங்க உள்ள லிங்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான லிங்கம், அதாவது பல்லவர் காலத்து லிங்கம் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இங்க சப்த மாதிரிகள் சிற்பங்கள் இருக்கு. அதெல்லாம் பல்லவர் நம்ம சொல்ல போறோம். எல்லாத்தையும் சொல்ல முடிஞ்சிடும். அதுதான் உங்களுக்கு அக்ரகாலி நம்ம சொல்ல போறோம். இப்ப பிற்கால அந்த பல்லவருடைய காலத்துல உள்ள சிற்பங்கள், அது பல்லவர் காலம் முடிந்து சோழ காலம் தொடங்குற அந்த காலகட்டத்தை சேர்ந்த டிரான்சிஷன் ஸ்கல்ப்சர் இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்ல 42 கல்வெட்டுகள் இருக்கிறது. மொத்தம் 42 கல்வெட்டு. இந்த கல்வெட்டில ரொம்ப பழமையான கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஆதித்ய சோழனுடைய கல்வெட்டு. அப்ப ஆதித்ய சோழனுடைய 19வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு தான் மிக பழமையானது. அப்ப ஆதித்ய சோழன் உங்களுக்கு சோழ பரம்பரை தெரியும். முதல்ல விஜயாலயன் வருவான், 2வது ஆதித்தன், 3வது பராந்தகன், பிறகு கண்டராதித்தன், அரிஞ்சய சோழன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன் தெரியும். அதன் பிறகு உத்தம சோழன், ராஜராஜன், ராஜேந்திரன், ராஜாதிராஜன், அதுக்கப்புறம் 2ஆம் ராஜேந்திரன், ராஜ மகேந்திரன், அப்புறம் பாத்தீங்கன்னா வீரராஜேந்திரன், அதிராஜேந்திரன், 1ஆம் குலோத்துங்கன், அப்புறம் 2ஆம் பராந்தக தேவன் ஒருத்தவன், அது உங்களுக்கு தெரியாது, வரலாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், அப்ப 2ஆம் ராஜராஜன், 2ஆம் ராஜாதிராஜன், 3ஆம் குலோத்துங்கன், அப்புறம் 3ஆம் ராஜராஜன், 3ஆம் ராஜேந்திரன் முடிய மொத்தம் சோழ அரசர்கள் 24 பேர் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா தமிழக அரசு இந்த சோழ அருங்காட்சியகம் அமைக்கும் போது நிறைய தமிழக திரட்டி ஆர்வம் தான் கேட்டு முடிவு பண்ணும். அப்ப 24 அரசர்கள் மொத்தம். ஏன்னா ஆதித்தகர்களும் ஒருத்தர் இருக்கான், அது உங்களுக்கு தெரியும். அது அப்புறம் ராஜ மகேந்திரன் தெரியுமா உங்களுக்கு? கல்வெட்டு நிறைய இந்த பகுதியில் ராஜ மகேந்திரனுடைய கல்வெட்டு. ராஜ மகேந்திரன் ஒருத்தர், அவன் ராஜேந்திரனுடைய மகன். அப்புறம் பராந்தக தேவன் ஒருத்தர், அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு இருக்கு கல்வெட்டு. செங்கல்பட்டுல அந்த கரைக்காத்த பெருமாள் கோயில்ல பராந்தக தேவனுடைய கல்வெட்டு. இதெல்லாம் வரலாற்றுல நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது. எனவே இப்படி சோழ அரசுகள் 24 பேர் இங்க ஆட்சி பண்ணிருக்காங்க இந்த பகுதி சோழ காலத்துல. இப்படியான ஒரு வரலாறு கொண்டதுதான் இது. அதுல இந்த 2வது மன்னன் ஆதித்த சோழன்,
உங்களுக்கு தெரியும், முதலாம் அதாவது விஜயாலய சோழன் வந்து தஞ்சாவூரையும் தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதியும் கைப்பற்றின முத்தாயிடம் எனக்கு தெரியும். இந்த ஆதித்த சோழன் அப்படி பார்த்தீங்கன்னா இவன் தான் பல்லவ மன்னனாக இருந்த அபராஜவர்மனை கொன்றான் என்று கன்னியாகுமரி கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. திருவலங்காடு செல்வேடு குறிப்பிடுகிறது. அப்போ இந்த அபராஜவர்மனை தோற்கடித்துதான் இந்த ஆதித்த சோழன் இந்த தொண்டை மண்டலத்தை கைப்பற்றினார். இதுக்கு தொண்டை நாடு பரவின ராஜகேசர் என்ற பேரே இருக்கு. இதுதான் தொண்டை மண்டலம், இதெல்லாம் தொண்டை நாடு தான். இந்த பகுதி எல்லாமே தொண்டை மண்டலம். இப்ப தொண்டை நாடு பரவின ராஜகேசரி என்று கல்வெட்டு வந்து பார்க்கணும். அது திருப்பழனம் கல்வெட்டு சொல்லுது. அப்ப இந்த கல்வெட்டு மூலமா என்ன தெரியும் அப்படின்னா, இவன் தான் இந்த ஆதித்த சோழன் தான் இந்த தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி சோழனுடைய ஆட்சி விரிவாக்கம் செய்திருக்கிறார். அவருடைய கல்வெட்டு இந்த கோயிலில் இருப்பது 2 கல்வெட்டு, 19வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு, அதே மாதிரி 29வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இங்க இருக்கு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆதித்த சோழன் 871 இருந்து 907 சொல்றாங்க. சில நேரத்தில் வந்து இலவச பட்டம் எடுத்து கணக்கு வைக்க கூடாது அப்படின்னு 881 சொல்லப்படும். அப்படியானால் 890 இந்த கல்வெட்டு கோயிலை பற்றி குறிப்பு இருக்கு. அது என்ன வருது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுதான் அது ஐயக்குட்டி அடிகள் தாயார் புகழ்துணை அடிகள் முதல்ல கல்வெட்டு அந்த அம்மா பேர் தான் வரும். கல்வெட்டுல முன்னாடி சொன்னோம், சோழ அரசிலேயே முதல் கல்வெட்டு இந்த ஆதித்த சோழனுடைய கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல இந்த புகழ்துணை அடிகள் வராங்க. அவங்க யார் அப்படின்னா ஐயக்குட்டி. அந்த ஐயக்குட்டி என்பவருடைய தாயார் தான் இந்த புகழ்துணை அடிகள். இந்த ஐயக்குட்டி யார் அப்படின்னா அவங்கதான் விழுப்பேரறையர். அதான் நீங்க பாக்கணும், விழுப்பேரறையர், இந்த விழுப்பறையர் அப்படின்ற விழுப்புரம், விழுப்பறையபுரம், இதுக்கான தொடர்புடைய பேர்களா இருக்கு. அப்ப இந்த ஐயக்குட்டி அடிகள் யாருன்னா சோழருடைய ஆட்சியில இந்த பகுதியை ஆட்சி பண்ண குழு அரசர்கள் விழுப்பேரறையர்கள். அவங்க அதன் பிறகுதான் விழுப்பறைய நாடு, அதுக்கப்புறம் தான் விழுப்பறையபுரம், அதுதான் இப்ப விழுப்புரம் என்று ஆகியிருக்கு. இது ஒரு செய்தி நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா 15 காசை கொடுக்குறாங்க, கடைஞ்ச தன்னுடைய கையாலே கொடுத்தாங்க. நம்மளே சொன்னேன், சோழருடைய ஆட்சி காலத்துல இந்த விழுப்பறையர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ண குழு மன்னர்கள். அந்த ஐயக்குட்டி இருக்கிற அந்த விழுப்பறைய குழு அரசனுடைய தாயார் புகழ்துணை அடிகள் தான் முதல்ல ஆதித்த சோழருடைய ஆட்சி காலத்துல, அதாவது கிபி 890 ஒரு தானத்தை கொடுக்குறாங்க. 15 காசு, 15 கலைஞ்சி பொண்ணு அதை கொடுத்து இங்க திருவிளக்கு ஏற்றுவதற்கு அவர்கள் பண்ணாங்க. அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா திருக்கற்றளி, திருவக்கரை திருக்கற்றளி பெருமானடிகள் என்று வருது. அதுதான் முக்கியமான தகவல். அப்பயே என்ன எடுத்தது, இவங்க காலத்துப்படி வந்து கற்றளியா மாறி இருக்கு. திருவக்கரை திருக்கற்றளி பெருமானடிகள். திருக்கற்றளி உங்களுக்கு தெரியும் இல்லையா, கற்றளினா கல்தலின்னு. அப்போ இந்த ஆதித்த சோழன் காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியோ இல்ல பல முடிவோ என்ன பண்ணிருக்கணும், இங்க கரங்களுக்கு போய் கட்டியிருக்காங்க அப்படின்னு செய்தி அவங்க புரிஞ்சுக்கும். அப்ப திருக்கற்றளி பெருமாள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இன்னொரு தானத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது 100 காடி நெல் கொடுத்திருக்காங்க. அந்த நெல்ல இருந்து ஒவ்வொரு இதுவும் பூஜை செய்யணும் அப்படின்றாங்க. அது ஒரு செய்தியும் அதுல கல்வெட்டு வருது. இதுதான் வந்து நம்ம ரொம்ப பழமையான கல்வெட்டு, இந்த ஆதித்த சோழனுடைய கல்வெட்டு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உத்தம சோழனுடைய கல்வெட்டு வருது. உத்தம சோழன் காலத்துல பாத்தீங்கன்னா இங்க திருவக்கரை பரமசுவாமிகள், திருவக்கரை ஆழ்வார் அப்படின்னு சிவன் கோயில் பற்றி குறிப்பையும், இங்க ஒரு விஷ்ணு கோயில் பற்றி குறிப்பும் வருது. இன்னைக்கு விஷ்ணு கோயில் இருக்கு, பெருமா கோயில் இருக்கு, வரதராஜ பெருமா கோயில் உள்ள இருக்கு. அப்போ 2 குறிப்புகளை வந்து தராங்க. அப்போ இந்த உத்தம சோழன் ஆட்சி காலத்துல சிவன் கோயில் குறிக்கப்படுது, விஷ்ணு கோயிலும் வந்துருது. அதன் பிறகு உத்தம சோழன் பிறகு பாத்தீங்கன்னா ராஜராஜ கல்வெட்டு வருது. ராஜராஜன் பாத்தீங்கன்னா 3 கல்வெட்டு வருது. அந்த முதல் கல்வெட்டு இப்ப ராஜராஜனுடைய 16வது ஆட்சி அந்த கல்வெட்டு மிக மிக முக்கியமானது. அதான் அந்த ட்ரிப்பை நம்ம போட்டிருக்கோம். அப்ப ராஜராஜனுடைய 16வது ஆட்சி ஆண்டான கிபி 1001 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு திருமகள் போல பெருநிலச்செல்வியும் தொடங்கும் அந்த கல்வெட்டு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா செம்மியன் மாதேவி கட்டிய கோயிலை பற்றி குறிப்பது அங்க பார்க்க போறோம். அந்த கோயில் வந்து நம்ம இப்ப எடுத்துருவோம், அதை போட்டெல்லாம் மாத்திருக்கோம். நிறைய விஷயம் நம்ம இந்து சமாஜத்தில் இருப்பதால இதெல்லாம் பண்ண முடியுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீ கண்டராயுத தேவர் நம்பிராட்டிய உத்தம சோழரை திருவயிறு வாய்த்த பிராட்டியார் செம்மியன் மாதேவியார் செய்வித்தருளின சிவலோகமுடைய பரமசுவாமிகளுக்கு தேவதானமாக மணலி, அதாவது ஓய்மா நாட்டு, ஆன்மூர் நாட்டு, மணலி என்ற ஊரு இப்பயே இருக்கு. இந்த திருநூர் பக்கத்திலே மணவெளி என்ற பேர்ல இருக்கு. மணவெளி என்ற பேர்ல இருக்கு.
அந்த மணலி என்ற ஒரு தான்மா கொடுத்து இது மிகப்பெரிய கல்வெட்டு. அது அங்க போய் பார்ப்போம். இங்கேயே சொன்னா அப்புறம் சுவாரஸ்யம் போயிடும். அந்த கல்வெட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய சொல்லியிருக்காங்க. விளக்கு ஏற்றுறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பள்ளி தாமம், பூ வந்து நந்தவனம், அப்புறம் பூ வந்து பறிப்பவர்கள், அப்புறம் பூ பறித்து மாலை கொடுத்த திருப்பள்ளி தாமம் கொடுப்பவர்கள், அப்புறம் பானை சட்டி செய்பவர்கள், அப்புறம் திருமெய் பூச்சி, அப்புறம் நிறைய உணவு வகைகள், கறி அமுது, மிளகு அமுது, தயிர் அமுது, அதில் வருது பொரிக்கறி. பொரிக்கறினா அந்த பொரி போட்டு பண்ணாங்க இல்லையா, பொரினா இப்போ பொரி இருக்குல்ல, இதை வச்சு ஏதோ பண்ணவங்க. அப்புறம் அடைக்காய் அமுது போன்ற பல குறிப்புகள் பெரிய அளவில் தராங்க. கல்வெட்டு மிகப்பெரிய கல்வெட்டு. இந்த கோயில் உள்ள பெரிய கல்வெட்டு செம்மீன் மாதிரி கல்வெட்டு தான். இந்த செம்மீன் மாதிரி பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா தான் 6 சோழர்களை பார்த்த ஒரே ஒரு அரசியல் அவங்க தான். அவ்வளோ நீண்ட காலம் அந்த ரொம்ப வயசு மூதாட்டியாங்க. எப்படின்னா அவருடைய மாமனார் பராந்தக சோழனை பார்த்தோம், அவருடைய கணவர் கண்டவாதி சோழனை பார்த்தோம், அதுக்கப்புறம் கொழுந்தனார் அரிஞ்சய சோழரை பார்த்தோம், அதன் பிறகு சுந்தர சோழனை பார்த்தோம், அதன் பிறகு ஆயுத்தகரையெல்லாம் பார்த்தோம், அதன் பிறகு ராஜராஜனே பார்த்தோம். பராந்தக சோழன், கண்டராயத்தன், அரிஞ்சயன், சுந்தர சோழன், ஆயுத்த கரிகாலன், உத்தம சோழன், ராஜராஜன். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, 6 சொல்லுவாங்க, 7 கூட வருது இந்த ஆயுத்தகரன் சேர்த்தீங்கன்னா. அப்ப 7 அரச காலத்துல நீண்ட காலமாக இருந்தவர்கள் இந்த செம்மியன் மாதிரிகள் மிக பெரிய மூதாட்டி. அந்த அம்மா கட்டிய கடைசி கோயில் தாங்க இது. இதுக்கப்புறம் அந்த அம்மா பத்தி குறிப்பு இல்லை, எவ்வளவு வாழ முடியும். அது வருஷம் பாத்தீங்கன்னா 1001. அது ராஜராஜனுடைய 16வது ஆட்சி ஆண்டுல கட்டிய கடைசி கோயில். அம்மா நிறைய கோயில் கட்டியிருக்காங்க செம்மீன் மாதிரி. செம்மீன் மாதிரியுடைய சிவப்பணி வந்து அளவிட முடியாது. நிறைய இடத்துல செம்மீன் மாதேவி ஈஸ்வரம், செம்மீன் மாதேவி ஊர்லாம் பார்க்கலாம். அந்த சோழ அரசி தெய்வ பணியில ரொம்ப ஈடுபட்டுருக்காங்க. கடைசி வரைக்கும் ராஜராஜன் வளர்த்த பெரிய பிராட்டியான பேர் நம்ம பெரிய பிராட்டியார் பேர் இருக்கு. இப்படியான ஒரு சிறப்பு பெற்ற அந்த செம்மீன் மாதிரி கட்டி கோயில் இந்த பார்க்கணும். அது குண்டலி மாமணி போர்டு வச்சிருந்தாங்க. அதை வந்து தீர்மானம் போட்டு உடனடியாக மாற்றி இன்னைக்கு சோழ பேரரசி செம்மீன் மாதிரி கட்டி சிவாலயம் என்ற போர்டு அங்கே வச்சிருக்கும். அது நாம் செய்த ஒரு பெரிய சாதனை நினைக்கலாம். பெரிய மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. எதிர்ப்புல இருந்தது. பெரிய பிரச்சனை பண்ணி தான் ஒரு தீர்மானம் எல்லாம் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டேன், வேணாங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணி போர்டு எடுத்து கோல்டா இருப்பேன். கண்டரத்துடன் கட்டிய மண்டபம் அங்க இருக்கும், ஒவ்வொன்றுக்கு போர்டு இருக்கும். சொல்ல போனீங்கன்னா ரொம்ப காலமா ஜீவ சமாதிதான். ஒரு அம்மா ஒரு சிவனுக்காக கோயில் கட்டி வச்சிருந்தாங்கன்னா குண்டலமா முனி ஜீவ சமாதி போர்டு வச்சிருக்காங்க. ரொம்ப காலமா பெரிய சண்டை, அதெல்லாம் முடியாது, கட்டடத்தை கல்வெட்டு ஆரம்பிச்சு அதை நோண்டி எடுத்து பல பணிகள் செஞ்சு. இது ஒரு விஷயம். அடுத்தது குறிப்பில் பாத்தீங்கன்னா இந்த சிதாரி, அதாவது வாசனை பொருட்கள், அப்புறம் திருப்பள்ளி தாமனுடைய சொல்ற திருப்பள்ளி சட்டம், அது இல்லாம தீபலி பூஜைக்கு சுற்று விளக்கு ஏத்தவங்க. சுற்று விளக்கு லைட்டா இருக்கு அந்த காலத்துல, சுற்று விளக்குன்னு வருது கல்வெட்டுல. கீழே என்ன பண்ணுவாங்க, விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுவாங்க. சுற்று விளக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருவாரணை செய்கிற நம்பி, அப்புறம் இசை கலைஞர் ஊச்சர்கள் அவங்களுக்கான தானம், அப்புறம் குசவன் வந்து பானை செடி செய்யற குசவனுக்காக பல பெரிய கல்வெட்டு அதில் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு கல்வெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம புகழ்துறை அடிக்க சொன்ன பார்த்தீங்களா, பல பேர் சொல்றாங்க தமிழ் மாதங்கள் கொஞ்சம் அதெல்லாம் ஆய்வு பண்ணணும். புரட்டாசி என்பதை புரட்டாதி ஓணம் அப்படி வருது. அது முக்கியமான தகவல். இப்பதான் நாங்கள் பார்த்துருக்கோம். சித்திரை திருநாள், அப்ப சித்திரை மாதம் வருது. இந்த புரட்டாசி என்று இப்ப சொல்றோம் இல்லையா, அது புரட்டாதி ஓணம். நம்ம கூட பார்த்துருந்தோம், மூணு கேட்டோம். அப்போ வந்து எந்த மாசம் ஓணம் வருது இல்லையா, எப்போ வருது, புரட்டாசி வருது இல்ல, அந்த புரட்டாசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த புரட்டாதி ஓணம். புரட்டாசி மாதம், புரட்டாதி மாசத்துல ஓணம் பண்டிகை, சித்திரை திருவிழா இதெல்லாம் கொண்டாடி இருக்காங்க ஆயுத சோழனை காலத்திலே. அது பற்றி குறிப்பு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப ராஜராஜனுக்கு பிறகு இப்ப ராஜேந்திரனுடைய கல்வெட்டு, ராஜேந்திர கல்வெட்டு ஒரு 5 கல்வெட்டு. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க உள்ள விஷ்ணு கோயிலுக்கும் இங்குள்ள சிவாலயத்தை கொடுத்ததை பத்தி தான். முதல்ல திருவக்கரை கற்றளை பெருமாடிகள், அப்புறம் திருவக்கரை பரமசுவாமிகள், அப்புறம் ஆளுடையார், அப்புறம் மூலஸ்தானம் உடையார் போன்ற பல குறிப்புகள் வருது. இப்போ இந்த பக்கம் உள்ள கோயில், அதாவது கோயிலுடைய பிரதான கோயில், நீங்க சந்திரமௌலீஸ்வரர் கோயில் சொல்ற இல்லையா, இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுடைய தெற்கு புறமாக இருக்கிற கோயில் தான் செம்மீன் மாதிரி கட்டிய சிவாலயம். அதுல என்னன்னா அந்த இன்னொரு சிறப்பு சொல்றாங்க. இந்த மணவெளி என்ற ஒரு குரலையா, இப்ப மணவெளி அப்புறம் மணலி, அதுல சிவலோகன் சாமி பேரு சிவலோகம் உடைய பரமசாமிகள். அந்த சிவலோகம் என்கிற பேரில் ஒரு மரக்கால், அந்த மரக்காலை கொண்டு வந்து இங்கேயே நெல் அளந்து தரணும் அப்படின்னா ஏமாத்துடைய மரகா இருக்கும்,
கோயிலுக்கே வந்து இங்க வந்து நீ தரணும் இல்லை அப்படி மிக தெளிவான முறைகள் இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு விஷயம். அடுத்தது இந்த ராஜேந்திரனுடைய கால கல்வெட்டுகள் வந்து அதே மாதிரி விஷ்ணு கோயிலை பற்றி பல பொருட்கள் ஒரு பெரிய அளவில் அது சொல்லப்படுது. இப்போ ராஜேந்திரன் பிறகு இங்க அதிராஜேந்திரன் கல்வெட்டுகள் இருக்கு. அதிராஜேந்திரன் தெரியும் உங்களுக்கு, சோழர்களை கடைசியாக வந்தவன் இல்லையா? அதுக்கப்புறம் வாரிசு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழ் சாளுக்கியர்கள் வராங்க. அப்ப நேரடியான சோழ வாரிசுகள் அதிராஜேந்திரோடு முடிந்து விட்டது. அதன் பிறகு குலோத்துங்க அப்புறம் சாளுக்கிய சோழர்கள் வராங்க இல்லையா? சாளுக்கிய வராங்க. இப்ப அந்த அதிராஜேந்திரன் கல்வெட்டு இங்க இருப்பது. அந்த கல்வெட்டு என்ன அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான செய்தி வருது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேவரடியார்கள் வந்து கொண்டு விட்டதா சொல்றாங்க. தேவரடியார்கள் அப்படின்னு அதுல வந்து அமுதன் உய்யபண்டான், அமுதன் வேளாளன் 3 பேர் அண்ணன் தம்பி. அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்க வந்து அங்காடி, அவருடைய மகள் பேரங்காடி, பேராங்குடைய மகள்கள் எல்லாம் சேர்த்து இங்க கலச நீர் வார்த்து இந்த கோயிலுக்கு நீர் வார்த்து தராங்க தானமா. இந்த கோயில தேவரடியாக விடுறாங்க அப்படின்ற குறிப்பு வந்து வருது. அது ஒரு முக்கியமான வரலாற்று தகவலை நம்மளுக்கு பதிவு செய்யப்படுது. இல்ல தேவரடி எப்படி ஆக்குறாங்க பாருங்க. அப்ப பேரங்காடி, அங்காடி, அவருடைய மகள் பேரங்காடி, பேரனுடைய மகள்கள் மகள்கள் பொருள் அப்படி இவங்கெல்லாம் சேர்த்து வந்து அனந்தம் 3 பேரும் வர்றாங்க. இதுல அமுதன் அப்படின்றதான் அந்த நீர் வார்த்தை அவன் தரான் இந்த கோயிலுக்கே தானா அப்படின்ற தேவரடி குறிப்பு பற்றி இங்க நம்ம பார்க்க முடியும். இதன் பிறகு இது வந்து குலோத்துங்க சோழன். இன்னொரு விஷயம் என்னன்னா குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல இன்னொரு குறிப்பு இருந்தது. என்னன்னா இந்த குலோத்துங்க சோழ மன்னர் எங்க இருந்தாரா? காஞ்சிபுரத்துல அம்பில் தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். அமர்ந்து மட்டும் இல்ல, சிறுசோறு சாப்பிட்டிருந்தார். காஞ்சிபுரத்தில் அம்பில் தோட்டத்தில் சிறுசோறு, அதான் அதுக்கப்புறம் அப்ப என்ன அர்த்தம்? அந்த அங்க போய் இந்த டிஃபன் சொல்றோம்ல சிற்றுண்டி, அந்த சிறுசோறு சாப்பிடும் போதுதான் அபிமான ராமன் ஒருத்தர் வரான். அவன் விண்ணப்பம் செய்யறான். இது பாருங்க இந்த கோயிலுக்கு வந்து பாடிகாவெல்லாம் சேர்த்து அப்படின்னா அதன் அடிப்படையில் இங்க கோரை கிணறு சுத்திகரி எல்லாம் சேர்த்து இந்த கோயிலுக்கு தானமா தரதை பற்றி இந்த குறிப்பு வந்தார். அபிமான ராமன் போய் பார்க்கறான். அப்ப அவரு வந்து அந்த அம்பில் தோட்டம்னா ஒரு கார்டன், அம்பில் தோட்டத்துல அவர் அமர்ந்திருக்காரு. ஒரு சிறுசோறு சாப்பிட்டுருக்காரு. அப்போ சொல்லும் போது அவர் தானம் தராங்க அப்படின்ற ஒரு செய்தியும் குறிக்கப்படுது. இது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் குலோத்துங்க கல்வெட்டு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. மொத்தம் 42 கல்வெட்டு. அது 2 கல்வெட்டு ஆதித்ய சோழன், உத்தம சோழன் 1 தான் கிடைக்குது. ராஜராஜனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்கு. ராஜேந்திரன் 5 இருக்கு. ராஜேந்திரனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிராஜன் கல்வெட்டு. அதிராஜன் பிறகு வந்து குலோத்துங்க கல்வெட்டு அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கல்வெட்டு மேல குலோத்துங்க கல்வெட்டு வரும். அதுதான் வந்து இந்த கோயில் பிரம்மாண்டமான கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மண்டபம், இந்த கோபுரம் எல்லாமே குலோத்துங்க சோழன் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல சம்பூராவுடைய பணிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது கோயில். அதாவது சம்பூரா உங்களுக்கு தெரியும், படைவிடை கல்ல போட்டு ஆட்சி புரிந்த சம்பூரா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அம்மையப்பன் பாண்டிய நாடு கொண்டானான கண்டரசூரியன் அப்படின்னு ஒருத்தர். கண்டரசூரியன் சம்பூராயன் அவன் தான் இந்த நூற்றுக்கால மண்டபத்தை கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான மண்டபம் பாருங்க. அப்படியே குதிரை வந்து அந்த கல் சக்கரம் குதிரைக்கு போட்டப்பட்டது ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இவங்கள வேலைப்பாடு மிக்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த மண்டபத்துக்கு என்ன பேர் தெரியுமா? கண்டரசூரியன் திருமண்டபம் நம் பேரால் அப்படி அவன் சொல்றான். அது சொல்லியிருக்கான். அது பெரிய விஷயம் தான். இப்போ குலோத்துங்க சோழ ஆட்சி காலத்துல இந்த பகுதியை ஆட்சி புரிந்த குள்ள மன்னரான படைவீட்டை தலைமை கொண்டு ஆட்சி புரிந்த இந்த சம்பூராயர்கள், குறிப்பா கண்டரசூரியன் அம்மையப்பன் பாண்டிய நாடு கொண்டான இந்த கண்டரசூரியன் தான் இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க. அது என்ன பாண்டிய நாடு கொண்டா அப்படின்னா இந்த 3ஆம் குலோத்துங்க வந்து மதுரை மீது படையெடுத்த பொழுது இவங்க கூட போயிருக்கு. எனவே இவங்களுக்கும் அந்த பாண்டிய நாடு கொண்டான பட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த வெற்றிக்கு வந்து சிறப்பு சேர்த்துக்காங்க. அதுதான். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த பாத்தி வந்தவர்கள் கூட போட்டுவான் பாருங்க. அவனுக்கு கூட என்ன பண்ணுவான்? பாத்தி வந்தவன் அவனும் அப்படிதான் போடுறான். பாண்டியன் தலைவண்ட அப்படின்னு அதே பட்டத்தை ஆயுத போட்டுருக்கான். இதை நீங்க வரலாற்றை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கோபுரம், அந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. அந்த கோபுரத்தை 2ஆம் ராஜாதிராஜன் காலத்தில் கட்டியிருக்காங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சி நீங்க பண்ணணும். என்னன்னா 2ஆம் ராஜாதிராஜன் அதன் பிறகு 1ஆம் குலத்துங்க 2 பேர் காலத்திலையும் இந்த அம்மையப்பன் வந்து நீண்ட காலம் ஆட்சி பண்ணிருக்காங்க.
அவன் தான் இந்த மண்டபத்தை கட்டி இந்த கோபுரத்தை கட்டியிருக்கான். குறிப்பாங்க இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா அதுலயும் கண்டர சூரியன் திருக்கோபுரம் வருது. இது கண்டர சூரியன் திருமண்டபம், அது கண்டர சூரியன் திருக்கோபுரம். அப்ப ரெண்டுமே ரெண்டு பாத்திரம் பெருசா இதெல்லாம் கோயில மாதிரி ரெண்டுமே வந்து சமுதாய பண்ணியிருக்கு. அடுத்தது கோப்பரிச்சிங்க அவனுடைய பணிகள் அங்க இருக்கு. அப்ப குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல இந்த கோப்பரிச்சி குலோத்துங்க சோழன் அதுக்கப்புறம் தான் வராம அவன் என்ன சொல்றான், இந்த மண்டபத்துல இந்த குலோத்துங்க சோழன் கட்டிய மண்டபத்துல கோப்பரிச்சிங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒழுகரை ஊருக்கு பக்கத்துல ஒழுகரை இப்ப உழவர்கரை இல்லாது இப்ப உழவர்கரை என்று அழைக்கப்படுது. அது ஒழுகரை என்று கல்வெட்டு வருது. அதுல அவன் சொல்றான் இந்த ஒழுகரைக்கு ஏரி அமைத்து மதலையும் கல்லுல அமைச்சிருக்கேன் அப்படின்னு இந்த ஊர்ல சொல்றான். கல்வெட்டுல வந்து குறிப்பு அது ஒரு செய்தி. அடுத்தது இங்க பார்த்தா வழுதாவூர் ஊர் இருக்கு. சரிப்பா, அவங்க வழுதாவூர், அது வழுதாவூர் அக்னீஸ்வரர் கோயில், அங்க ஒரு கோயில் ஒழுகரையில ஒரு கோயில், அதை பற்றி குறிப்பும் இங்க வருது. அதுக்கு தான கொடுத்த பற்றியும் கல்வெட்டுல வருவதை நம்ம பார்க்கணும். இப்படி பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட ஒரு கோயில் தான் இது. இன்றைக்கு இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். இங்கே சிவலிங்கம் இருக்கா, 3 தலை இருக்கு, இப்படி ஒரு தலை இல்ல, நான் போய் பார்த்துக்கணும். ஏன்னா 4 தலை சொல்லிட்டே இருக்காங்கல்ல. மோடி ஒரு முகம் பக்கத்துல 3 முகம் இருக்கு. ரொம்ப அழகான லிங்கம், வளர் காலத்துல உருவாக்கப்பட்ட லிங்கம். அது பாடல்பட்ட தலம் கூட. பிரம்மாண்டமான கோயில் அந்த சந்திரமனுஷ கோயில் தான். திருக்கச்சலி பெருமாடிகள், திருக்கச்சலி பரமசாமிகள், திருவக்கரை ஆளுடையார் என்றெல்லாம் சாமி அதுதான். அதுதான் பிரதான கோயில் இல்லையா. அப்ப கருவறை, அர்த்த மண்டபம், ஒரு பிரதான மண்டபம், அதன்படி வந்தீங்கன்னா கோபுரம் திருப்பம், அதன்படி இந்த மண்டபம் இப்படி படிப்படியா அது வந்து சோழ காலத்து தொடங்கி வந்திருக்கு. பல்லவர் காலத்திலே கோயில் இருந்திருக்கு. ஆனா அந்த கோயில் இருந்த போதுதான் என்ன பண்றாரு, சம்பந்தர் பாடியிருக்காரு இல்லையா. இப்போ பல்லவர் காலத்துல செங்கல் கோயில் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு அந்த அனுப்புற உறுப்புல போட்ட பாருங்க. ரொம்ப அரிதான பொருள், ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு பார்த்தா சிற்பங்கள் தான். உள்ளேயே பார்த்தா நம்ம உள்ள போய் பார்ப்போம். இங்க வந்து மகரகாளி அம்மன் என்ன சொல்றதுன்னு தெரியல, சிவன் தான் பிரதானம். இந்த அம்மா வந்து வழியில உட்காந்துக்கிட்டு நான் தான் பிரதானம் சொல்லிட்டு மக்களும் அது பிரதானம் ஆகிட்டாங்க. இங்க உள்ளே வந்து சிவபெருமான் தான். இந்த கோயில் சிவன் கோயில் தான், அதுக்குள்ளதான சக்தியெல்லாம் அடக்கும். சப்தம் அது என்னங்க, சிற்றாலயம் தானுங்க, பரிகாரம் என்னன்னு சிவன் கோயிலுக்கு முக்கியமானது. அங்கே என்ன பண்ணுவாங்க, கணபதி கட்டுவாங்க, அப்புறம் வந்து முருகன் கோயில் கட்டுவாங்க, சப்தமாதர்கள், சேஸ்தாதேவி எல்லாம் கட்டுவாங்களா இல்லையா, சூரியன் இதெல்லாம் கட்டுவாங்க. அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, நான் ஃப்ரெண்ட்ஷிப் கோயில போன் பண்ணி கேட்டப்போ அது குறிப்பு எனக்கு கிடைக்கல. இந்த மகராளி அம்மானு வெளியில இருந்தா குறிப்பு சொல்றாங்க, வெளியில இருக்கிறதா சொல்றாங்க, எப்போன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி உள்ள போய் பார்த்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் இந்து சமாளத்தில் இருக்கிறேன். கும்பாபிஷேகம் உள்ள போய் சாமிலாம் பார்த்து போட்டதான் எடுக்க உள்ள போனப்போ அந்த கோயில் உள்ள என்ன அப்படின்னா, இந்த சப்த மாதிரி சிற்பத்தை பார்த்தேன். அதுல இந்து ராணி மட்டும் இல்லை உள்ள. நீங்க உங்க பார்வைக்கு என்ன தெரியுமா, மகாலி மட்டும் உங்களுக்கு தெரியும் பார்வைக்கு. ஆனா உள்ள போனீங்கன்னா விநாயகர் பக்கம், யோகேஸ்வரர் இந்த பக்கம், விநாயகர் இந்த பக்கம், இடையில ராமி, ஐஷ்ணவி, கௌமாரி, வராகி உள்ள இருக்கிறாங்க, மகேஸ்வரி எல்லாமே இருக்காங்க. இந்திராணி மட்டும் இல்லைன்னா 2 கை தான் இருக்கு. அப்ப எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா வீடு போய் பார்த்தேன். அதான் வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்றேன். அது 2 கை உடஞ்சு போயிருக்கு. அதை உடஞ்சுக்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பின்னாடி சோழ காலத்துல தட்டிட்டு ஒரே ஆக்கி அவையும் அந்த சுகாசம் சொல்லுவோம் இல்லையா, சுகாசம் வந்துருப்பாங்க. ஒரு கை வச்சிருக்காங்க, ஒரு கை 2 கை தான். இதை பார்த்தீங்கன்னா உட்காந்து பாருங்க, அதான் இது கிடையாது. அப்ப என்னடா அதான் இன்ஜினியர். ஏன்னா 2 கை போய் உடஞ்சிச்சா, அதை அப்படியே வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அதை பின்னாடி சரி பண்ணி 2 கை ஆகிட்டாங்க. அப்படியா இருக்கு. அப்ப சப்தமாதது அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்தமாத உருவங்கள்ல சாமுண்டி வந்து பெருசா பண்ணிட்டாங்க. அது சாமுண்டி சொல்றது இல்லையா கோயில், சாமுண்டி உங்களுக்கு தெரியுமில்ல, கௌமாரி, வராகி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, இந்த மாதிரி இந்திராணி வரும். அதுல வந்து சாமுண்டி அந்த சாமுண்டி தாங்க. அது சாமுண்டியில கான்செப்ட் தான். அது ஒரு உதாரணம். அதை வந்து கொஞ்சம் மாற்றி காளி மாதிரி ஆக்கி அகோரமா விகாரமா பெருசாகிட்டாங்க. இவர் சொல்லல உண்மைதான். அதுதாங்க புரியாது. இப்ப சாமுண்டினா எப்படி இருக்குன்னா, இது நூல் இப்படி இருக்கு, அதான் சிறப்பு. எல்லாம் நூல் எப்படி இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் அங்க பின்னாடி காமிக்கிறாங்க. இங்க மட்டும் இல்லை, இந்த கான்செப்ட் பெரும்பாக்கட்டூர்ல நானும் பிரகாஷம், நம்ம பிரகாஷ் அங்கேயும் இருக்கு. சாமுண்டி மட்டும்
இதே மாதிரி தலையை சாய்ச்சி திரிப்பாங்க நிலையில் இருக்கும். தலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திரிப்பாங்க நிலையில் தான் அமர்ந்தலையில் திரிப்பாங்க நிலையில் இருக்கும். இதே மாதிரி பெருமாதத்தை கண்டுபிடிச்சோம். பாபு கூட தெரியாது பெருமாதம். பாபு தெரியுமா? பெருமாதத்தை கண்டுபிடிச்சோம். அதை வந்து வெளியிட்டோம். அப்போ அதையும் இவ்வளோ மாதிரி இல்லை, இது மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், மற்ற சிற்பங்களோட வேறுபட்டு காணப்படும். எல்லாம் ஒரே தான் செய்யணும் சத்தம் வரைங்க. இங்கே இந்த சாமுண்டிக்கு பிரம்மாண்டமாக பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாமுண்டிக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த கிரகாளி அம்மனுக்கு 8 கரங்கள் இருக்கு. ஒரு கையில திரிசூலர் கை, பின்பகம் ஆட்சி மரம், இன்னொரு கையில சக்கரம் இருக்கு, இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா நீட்ட வால் வச்சிருக்காங்க, புருவாள், அப்புறம் கேடயம், பெரிய கேடயம், கேடையில பெருசா போனோம் சைட்ல பண்ணிருக்கோம். அப்படி போனேன். இப்படி வந்து நம்ம திரிப்பாங்க நிலையில அப்படியே ஒரு சூளம் ஒண்ணே பாத்தீங்கன்னா இயற்கையாவே சூளம் சொருகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சூளம் கையில தரல, கல்லில தரல, அதை சொறி வைக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கத்துல பிரேதை கொண்ட தொங்கு பெருசா, அப்படியே பிரேதம் தெரியும், பிணம் இருந்து போன கடலம், இந்த குழந்தையோட வச்சுக்கலாம், அதான் தொங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி பிங்கோன்னு இருக்கு, சின்னதா. இதுதான் வந்து ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த உருவ அமைப்பு வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டது. இன்னைக்கு மேல் பருவத்தூர் போகிறோம், மேல் மலையினர் போகிறோம். உள்ளபடியே சக்தி வழிபாட்டுல மிக பிரம்மாண்டமான வடிவமாக ரொம்ப பெரிய அளவில் அழகா உள்ளதுன்னா கண்டிப்பா மக்கள் பார்த்தவங்க சொல்லி என்ன ஒரு அழகான படிக்கிறாங்க. அந்த போட்டோட நான் ஷேர் பண்ணுறேன். பிரம்மாண்டமா இருக்கும். 1942 எடுத்த போட்டோ, ரொம்ப பிரம்மாண்டம். அதுல என்ன ஒரு இப்ப அந்த சிற்பம் என்ன தெரியுங்களா? அதை சொல்லிட்டேன். இந்த சிற்பம் எல்லாமே பிற்கால பல்லவர்கள் என்பதை இப்ப நான் சொல்றோம். அந்த போட்டோ ஒன்று அனுப்புற பார்த்துங்க. நானும் ஒரு 4 அறிஞர்கிட்ட சொல்லி அதை உறுதிப்படுத்தணும். இப்படி யாரும் சொல்லலை. அது வந்து பிற்காலது எப்படின்னா பல்லவருடைய ஆட்சி முடிவு பார்த்தீங்கன்னா நிருபத்துவர்மன் அந்த காலத்தில் அது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான சிற்பங்கள். அவங்க யோகேஸ்வரர் சிற்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகேஸ்வரர் சிற்பம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே அந்த பல்லவர் கால உடலமைப்புகள், அந்த ஆடியன்களை எல்லாமே பல்லவர் காலம், பிற்கால பல்லவர். அந்த பல்லவர் கால முடிவு சோழ கால தொடக்கம், அந்த காலத்துல சரி சிற்பங்கள். இந்த கோயில் வந்து இங்க இல்லை, இது உள்ள வளாகத்தில் இருக்குது கண்டிப்பா. இது வந்து பின்னாடி வந்து இங்க வச்சிருக்காங்க. இது கருங்கல்ல கட்டப்பட்டுள்ள கோயில், எல்லாமே சுதையால கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்கு அமைதி இதுக்கான ஆகும் விதிகளும் இல்லை. இந்த சிற்பம் பிரம்மாண்டமாக இருந்ததாலே முன்னாடி அது மட்டும் புகழ் பெற்றதாலே இந்த சிவன் எல்லாம் சாப்பிட்டுச்சு. நம்ம மக்கரை காளி அம்மா உட்காந்துட்டு மக்கரை காளி. ஆனா உண்மையை பார்த்தா அவரு வக்கரை என்பது ஊர் தானே, ஊருக்கு பேர் வக்கரை. ஏன்னா நானும் சொந்த வக்கரை தான் பாடுறேன். அப்ப வக்கரை காளியம்மன் என்பது இந்த வக்கரை என்பது மாறி வக்கர காளியம்மன் சொல்லும்போது வக்கரைன்னு சொல்லுவோம். வக்கரை வக்கர 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 வக்கரம் வக்கராசுரன் இப்படி எல்லாம் கதைகளை புனைந்து சாமி அப்படிதான் அப்படி ஆக்கிட்டார். ஆக திருவக்கரை காளி, வக்கரை காளி, சாமி வக்கர காளி ஆக்கி இப்போ பெரிய அளவில் பூஜை பண்றாங்க. பக்தர்கள் எல்லாம் அங்கதான், அதுதான் வர இங்க போக மாட்டாங்க. வரவங்க இங்கதான் ஆத்த வடிவச்சு சாப்பிட்டு ஆட்டம் போகணும்னு இல்லை பார்த்தோன்னே நம்ம எப்படிதான் காலங்கள் மாறிடுச்சு. இப்பவே வந்து சாமி கூட சாந்தமா இருந்தா குண மாட்டாங்க யாரும். அது விகாரமா அகோரமா மறுக்கிற மாதிரி தான் நம்ம ஆளுங்க அப்படிதான் ரவுடி பார்த்து பயப்படும். அப்படிதான் அது மாதிரி கடல் கூட யாரும் விட்டா அது கூட நல்லா சாந்தமா தான் போயிடும். அது அப்படியே மாறி இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு பயம் வருது. அது மேலே பக்தியும் பரவசனம் பண்ணிடும். அப்படிதான் மக்கரவாளி பார்த்தாலும் பயந்துருவாங்க. அதுக்குன்னே அவ்வளோ. அப்ப இங்க இதை தாண்டி போக பல பேர் இருக்காங்க. தாண்டி உள்ளோட போக மாட்டாங்க பல பேர் கொடுமை. இதுதான் பண்ணலாம். ஆனா இங்க உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த லிங்க வழிபாட்டுல முகலிங்கம், அதுவும் பல காலத்து லிங்கம் என்பது ரொம்பவே சிறப்பானது. மல்லாடி மற்றும் பக்திக்கு கூட நிறைய பிரிவு இருக்குது சைவத்துல. அந்த வகையில இந்த முகலிங்க வழிபாடு நம்ம சிறப்பு. இப்படியான ஒரு கோயில். ஆனால் இது 1904 தான் கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா பதிவுக்கு பின்னாடி நகரத்தார் திருப்பணி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. நகரத்தார் திருப்பணியில கோயில் பெரிய அளவில் மாற்றம், சின்ன பெரிய அளவு. இப்போ இந்த நூற்றுகா மண்டபம், கோபுரம், இந்த கோபுரம், செம்மீன் மாதிரி கட்டின கோயில் அது மட்டும் அப்படியே இருக்கு. இது எல்லாமே ஒரு கல்வெட்டி பார்க்க முடியாது. துண்டு 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 அவ்வளவுதான். முழுக்க அந்த கட்டிடக்கலையே மாறிடுச்சு. அதே மாதிரி அந்த பெருமாள் கோயில் இருக்கு, ராஜராஜ. அது சொன்னா இல்லையா, முதலாம் குலத்திற்கு காலத்துல வருது பெருமாள். இப்போ இன்னொரு விஷயம் தான் பார்க்கணும். அந்த முதலாம் குலத்திற்குடைய ஆட்சி காலத்துல இந்த விடுப்பறை நாடு என்ற பேர் வந்து ரொம்ப ஆட்சி வரலாற்று இந்த பகுதி வரலாறுக்கு எழுதுவதற்கு முக்கியமான ஒரு தகவல்கள்.
விழுப்பறைய நாடு அப்படின்னு. அப்புறம் விழுப்பறையர்கள் அதான் அவங்க சொன்னோம். இப்போ பொய்யப்பாக்கத்தின் பேர் நிறைய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பார்த்தீங்கன்னா பொய்யப்பாக்கம், அது இப்போ பொய்யப்பாக்கம் இப்போ அது பொய்கை பாக்கத்து குடிப்பள்ளின்னு வருது. இப்போ பொய்கை பாக்கத்து குடிப்பள்ளி விழுப்பேரர்கள் அப்படி வராங்க நிறைய பேர். ராஜேந்திர சோழ விழுப்பறையர் அப்படிலாம் பல பேர் வருது. அப்போ அந்த ஊரை சேர்ந்த நிறைய சாமிகள் இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. செய்தி வருது. மற்ற செய்திகளை நம்ம அங்கங்கேயும் போவோம், பார்ப்போம். உட்காந்து ரொம்ப அழுத்துவீங்க. வேற ஏதாவது தகவல் இருக்கா?